புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இந்த அரசியல் வெட்டி பேச்சில் நம்ம எந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது, யார் வெற்றி பெற போறா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இல்லை, 2வது வீடியோ தான் போட போறோம். நேற்று ஏதோ முதல் நாளே பேசி முதல்ல எடிட் பண்ணி போட்டாச்சு. 2வது அது வரலாற்றில் பெரிய சாதனையை நாங்கள் வந்து பார்க்குறோம். அதில் பெரிய சிறப்புனா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டாலும் நம்ம சேனலில் பார்க்க நண்பர்கள் ரெடியாக இருக்காங்க பாருங்க. 5000 வியூ பார்த்துருக்காங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. இந்த மகிழ்ச்சி கடலுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியுடைய பிரபலமான வேட்பாளர் ஒருத்தர் போட்டிடுறாங்க. பிரபலமான வேட்பாளர் எவ்வளவு வாக்குகளை வாங்குவாங்க, வெற்றி பெறுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு அலசி ஆராய்ச்சி டேட்டாவெல்லாம் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். இந்த வருங்கால ரங்கராஜ் பாண்டியவர் தான். இந்த டேட்டாவில் குற்றம் குறை இருப்பின் உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மதிச்சு விடுங்க. சரி, இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம அது என்னங்க தமிழ் கேள்வி மட்டும் கேட்காம சப்ஸ்கிரைப் பண்றியா? எங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டீங்க. நெருப்பின் ஆற்றில் மிதக்கிறேன், வானத்தில் பறக்கிறேன், நாங்களும் நெருப்பு அப்படின்னு தமிழ் கேள்வி சொன்னாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காருக்கு இஎம்ஐ கட்ட முடியல, ஹோம் லோன் வாங்கி எனக்கு இஎம்ஐ கட்ட பிள்ளைங்க, ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த யூடியூப்ல வர்ற ரெவென்யூ வச்சு ஹோம் லோன்லாம் கட்டிட முடியுமா? கட்டிடலாம். 6 மாசம் ஏன் அவங்க காரை வாங்கியிருக்காங்க, அப்புறம் நம்ம செல்லுக்க முடியாதுங்க. அது வேற, அந்த ஆசை வேற இருக்கு அவங்களுக்கு. 6 மாசத்துக்கு $100 வருது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துடும் லாஸ்ட்ல. சரி, இப்ப வந்த மேட்டரை பாக்குறோமே. இப்ப வந்த மேட்டரை பாப்போம். வெட்டி பேஜ்னா வெட்டியா பேசிட்டு இப்போ மதிப்புக்குரிய காளியம்மாள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். மயிலாடுதுறை தான் நம்ம வந்து இதுவரைக்கும் நடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இப்ப வரக்கூடிய ரிசல்ட் அது என்னது, எக்ஸிட் போல் வந்து அரசியல் பேசி விமர்சனம் வந்து மேட்டர் சொல்லி ஆகணுங்க. எக்ஸிட் போல் வந்த உடனே அதானி ஷேர்ஸ்ல சரசரசரன்னு ஏறிச்சாங்க. அந்த வாரம் உள்கட்டமைப்பு தொழில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ண போறேன்னு மோடிஜி வேற வாயில வட சுட்டுருக்காப்ல. நம்ம ஆளுங்க பூரா அடிச்சு ஷேரை நவுத்தி மேல கொண்டு போயிட்டாங்க. மோடி 3.1 போடுறேன், ஒருத்தர் சொல்றேன் 4.1 நாங்க தான் காங்கிரஸ் அடிச்சிருவோம். அழிஞ்சா சரிதான் இல்லையா, வடிவேல் சொல்லுமா ஆக மொத்தத்துல குடும்பத்தை செத்தா தெரியுது அப்படின்னு இருக்குது. உங்களை போட்டு முதல்ல. ஆமா, இப்ப தமிழகத்துல அதோட அரசியல் இம்பாக்ட், எதிர் ஒழிப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்ம அந்த எழுதி வச்ச டேட்டாவை கொண்டு மயிலாடுதுறை வந்து டேட்டா பேப்பர் எடுத்துக்கோம். பொதுவா மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. எல்லா பாராளுமன்ற தொகுதியிலும் மயிலாடுதுறையிலே வருது. அது ஒண்ணு சீர்காழி, கும்பகோணம், அப்புறம் மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், பாபநாசம். அங்க ஒரு பாபநாசம் இருக்கு. பாபநாசம் உடனே கமலஹாசன் நடிச்ச படத்துக்கு பேர் கூட சட்டமன்ற தொகுதி அப்படி ஒன்று இருக்கு. பாபநாசன் சினிமா பேர்லாம் சொல்றீங்க, ஊர் பேர் தான் சினிமா எடுக்கிறாங்க. ஆமா, சரி. இதுல வந்து இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் போட்டி போடுறாங்க. 17 வேட்பாளர் பெரிதளவுல அதிக வேட்பாளர் போட்டி போடக்கூடிய ஒரு தொகுதியாக கூட இது இருக்கு. இந்த 17 பேர் போட்டி போடுறாங்க. இந்த 17 பேர்ல டாப் 4 அப்படின்னு எடுத்துறோம். கட்சி எல்லாம் எடுக்கிறோம். ஒரு அங்கே ஓரளவுக்கு பெரிய கட்சி அப்படின்னு 4 கட்சி இருந்திருக்கிறோம். அப்படிங்கிறப்ப திமுக, பிஜேபி கூட்டணி, அதிமுக, அடுத்தது நாம் தமிழர் எடுக்கிறோம். 4 பேர் எடுக்கிற போது நம்மளால சொல்லுவாங்க கோவத்துல, எங்களை அப்ப கூட 4வது இடத்துல தான் போடுறீங்க. சரி, முதல்ல நம்ம போட்டுருவோம், கோச்சிக்கிடுவாங்க. அப்ப முதல்ல நாம் தமிழர் போட்டுருவேன். இப்படி போட்டு வரும்போது 4 பேர் எடுக்கிறோம். இந்த 4 பேர்ல வந்து 2 கட்சிகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒன்னு வந்து திமுகவும் பிஜேபியும் கூட்டணி கட்சிகள் கொடுத்துருக்காங்க. திமுக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருச்சு தொகுதியை, பிஜேபி வந்து அந்த தொகுதியை வந்து பாமக கொடுத்துருச்சு. அதாவது கூட்டணி கட்சிகள் போட்டி போடுறாங்க. தத்தெடுத்த தொகுதியாக மயிலாடுதுறை எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நீ கண்டுக்கிட மாட்டேன், இந்த தொகுதி வந்து கண்டுக்கிட வேண்டாம், விட்டுருவோம், இவங்களை வந்து என்ன கணக்கு, இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு நம்பிக்கையில முதலே பிஜேபி கை விட்டுருச்சு. எங்க ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே விட்டுட்டோம், ஒன்னும் கண்டுக்க மாட்டு தாய்ப்பிள்ளையே மயிலாடுதுறை பாக்குறாங்க. அப்படி மாற்றாந்தாய் பிள்ளை தோட்டத்துல நம்ம வந்து அடுத்த ஒரு முக்கியமான போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக காளியம்மாள் அவர்கள் போட்டியிடும். இப்ப இந்த தொகுதி வந்து முதல்ல எந்த ஓட்டுகள் எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு கடந்த பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டோட ஒப்பிடணும். ஏன்னா ஒரு கட்சி எப்படி மேல வருது, போன தேர்தல் எப்படி இருக்குது, எப்படி வாங்கியிருக்காங்க, ரிசல்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, நோட்டாவுக்கு கீழே போயிட்டீங்களா மேல போயிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா அங்க ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய ரிசல்ட்டை கொஞ்சம் வாசிக்கிறேன், கொஞ்சம் கொடுங்க. சீர்காழியில வந்து திமுக ஜெயிக்குதுங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் 94,057 ஓட்டு வாங்கியிருக்காங்க சீர்காழி சட்டமன்ற தொகுதி. அதே இடத்துல நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 11,013 ஓட்டு. மயிலாடுதுறையில காங்கிரஸ் ஜெயிக்குது 73,242 ஓட்டு. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி 13,186. பூம்புகார்ல திமுக 96,102, 14,823 ஓட்டு நாம் தமிழர் வாங்குறாங்க. திருவிடைமருதூரில் திமுக 95,763, நாம் தமிழர் கட்சி 11,176.
கும்பகோணத்தில் திமுக 96,057, நாம் தமிழர் கட்சி 12,480. அடுத்து பாபநாசம் திமுக அந்த ஒரு சீட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்கல்ல, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டும் அந்த மாதிரி கூட்டணி இஸ்லாமிய கூட்டணியில் 86,567. நாம் தமிழர் கட்சி 14,724. ஆமாம். இப்போ ஆக மொத்தம் அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள அதிகமாக வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா 6மே திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அப்போ திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அசைக்க முடியாத ஆலமரமாக. அந்த நம்பிக்கையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த தொகுதியில் மயிலாடுதுறையில் எவனை விட்டாலும் நிற்பாங்க, யாரை விட்டாலும் ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சுதா என்கின்ற ஒரு பெண்ணை வந்து காங்கிரஸ் கூட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து இணைச்சி அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஓவராலாக 6 தொகுதிகள்லையும் திமுக அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு. இல்லை, இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இந்த மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்குமே பாமக கட்சி இருக்கலாம், அதுவுமே ஓவராலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஆவரேஜா 10,000-15,000 20,000 ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அவங்க எதுக்கு வாங்குறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாமக அங்கே நின்னாலும் என்னென்ன பிரிஞ்சிரும்ல உங்களுக்கு, சீட்டுக்காக அந்த எரிஞ்சிட்டு இருக்கும். ஆமா, சீட்டை வாங்கி இல்லை கொளுத்தி போட குரூப் அப்படி சொல்றீங்களா? ஆமா, அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல. ஆக மொத்தம் 6 சீட்டும் திமுக இருக்கு அப்படின்னு போச்சு. அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் களத்துல எப்படி சண்டையிடுறாங்கன்னு பார்க்கும்பொழுது, நாம் தமிழர் டோட்டலா அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் கூட்டும் பொழுது மொத்த ஓட்டு 77,402. ஆமா. ஆனா இது 2019 நாம் தமிழர் கட்சி வாங்கிய ஓட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 41,000 ஓட்டு 2019 நாடாளுமன்றத்தில் வாங்கியிருக்கு. அப்போ அந்த 41,000 இங்கே 77,000 ஓட்டு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 30,000 ஓட்டுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி 36,000 ஓட்டுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி 2019 2021 வரைக்கும் வளர்ந்துருக்கு. இதுதான் 2.5 வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி. நாம் தமிழர் கட்சி 36,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிகமாக. 1.5 மடங்குன்னு சொல்லலாம். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி நம்ம அதிக ஓட்டு வாங்கிட்டு 3வது இடம் நம்ம தான் சொல்லிட்டு தரோம். முதல்ல ஒருத்தன் சொல்ல தெரியுமா, எல்லாரும் என்ன ஊருக்குள்ள நீ தான் கோபாலகிருஷ்ணன் சொல்ற, ஊருக்குள்ள பூரா சப்பானின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து 3வது இடம் நம்மளே சொல்லக்கூடாது, ரிசல்ட் சொல்லணும். அப்ப முதல் இடத்துல யாரு 2வது இடத்துல யாருன்னு சொல்லணும் இல்லையா? முதல் இடத்துல இருக்கிறது திமுக இருக்குது. அந்த இடத்துல திமுக வந்து எவ்வளவு ஓட்டம் இருக்குது? 2019 ரிசல்ட்ல 6 லட்சம் ஓட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் வாங்கணும் அதை சொல்லணும் இல்ல. 41,000 6 லட்சம். அப்ப நீங்க முதல் 3வது இடத்துல இருக்கீங்களா? அப்படி கிடையாது. அப்படி கேட்பாங்களா கிடையாது வாசிகள். 2வது இடத்துல யாருன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 3,37,000 ஓட்டு ஆயிருக்கான் ஏடிஎம்கே. அப்ப 3வது இடத்துல வர நம்ம ஒரு 1 லட்சம் ஓட்டம் வாங்கணும்ல. அப்போ 3வது இடம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது, வேற வழி இல்லை. இந்த 40,000 ஓட்டுக்கு மேல வாங்குற ஒரு பெரிய ஒரு பார்ட்டியா ஒருத்தவங்க இல்லை அப்படின்றதுனாலே நம்ம 41,000 ஓட்டு வாங்கி நம்ம 3வது இடம் சொல்லிக்கிறோம். நம்ம இவர் திரு முடிக்கிற பார்த்தா கட்சிக்கு எதிராக பேசுறடா உனக்கு ஏதோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்ல சில நேரங்கள்ல உண்மையை சொல்லி ஆகணும். இப்போ அப்படி பார்க்க கூடாது. அதாவது 41,000 ஓட்டுங்கிறப்ப வந்து இது வந்து பல கூட்டணிகளை வச்சிருக்கிறாங்க. முதல் விஷயம், திமுக மோடி அலை வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள போது எப்போதுமே கிடையாது. 2019 என்ன பரபரப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன சொன்னாங்க, மோடி வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி முழுக்க 39 தொகுதியுமே நம்ம தமிழ்நாடு உட்பட தூக்கி கையில் கொடுத்தாங்க. ஏன்னா மோடிக்கு எதிரான எலெக்ஷன் நடக்குங்க எல்லாருக்கும் தெரியுது. அப்போ நம்ம ஓட்டை போடுற மற்ற பக்கம் ஓட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி போட்டது. அதை இதை ஒப்பீடு பண்ணக்கூடாது. நீங்கள் அதே சட்டமன்றத்தில் பார்த்துட்டீங்கன்னா 36,000 வாக்கு வந்து 2 வருஷத்துலேயே கூடுதல் உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு தொகுதியில் ஆக மொத்தமா சேர்த்து 77,000 ஓட்டு வாங்கிருக்கீங்க. சரி வச்சிருக்கோம். ஆமா வாங்கியிருக்கோம். அப்ப மொத்தமா கூட்டும் போது 6 சட்டமன்ற தொகுதி அவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்ப ரிசல்ட் இந்த முறை எப்படி வரும் கிட்டத்தட்ட? இல்ல இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவாகவே நம்ம நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து திமுக வந்து ஒரு மாற்று கட்சிக்கு, அதான் அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சி கூட்டணி கொடுத்துருக்காங்க. பிஜேபி நேரடியாக இங்க போட்டி போட மட்டும் இல்லாம பாமக கட்சிக்கு கொடுத்துருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா திமுக பெரிதளவுல ஸ்ட்ராங்கா இருக்கு. 6 தொகுதியிலுமே திமுக நிக்கி, நீங்க சொல்ற 6 சட்டமன்றத்தையும் கையில் வச்சிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா ஒரு சும்மா வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி நிப்பாட்டல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்ப போன முறை அக்கா காளியம்மாக்கா அவர்கள் வந்து எங்க நிப்பாட்டுறாங்கன்னா வடசென்னை நிப்பாட்டினாங்க 2019 தேர்தலில். நாமக்கல்ல நிப்பாட்டல. இப்ப எல்லாரும் கொதிச்சு இருந்தாங்க, நாமக்கல் எதுக்கு நிப்பாட்டல. ஆனா மூதேவியா தனி தொகுதி, அக்கா தனி தொகுதிக்கு நிக்க முடியாது. அவங்க மீனவர்ஸ் இதனால நிக்க முடியாது. எம்பிசில வந்துடுறாங்க அவங்க வந்து. புரியுது உங்களுக்கு? அப்ப மயிலாடுதுறையில ஒரு ஸ்ட்ராங்காக நீங்க சொல்ற மாதிரி திமுகக்கு மாட்டு நாம் தமிழர் கட்சிக்கு இதுல உங்களுக்கு உதாரணம் புரிஞ்சிடும். அப்படி 6 எம்எல்ஏ கரண்ட்ல இருக்கிறாங்க. அது போக ஒரு எம்பி கையில் வச்சிருந்தாங்க, பல எம்பி. கரெக்டா? அப்ப அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியில ஒரு பக்கபலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்பாளர் அக்கா காளியம்மாக்கா ஒன்று. அது மகளிர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சாங்க, மாற்றுக்கிறது கிடையாது.
அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தங்கள ஒரு போட்டியாளர் சீமான் இருக்குங்க, இதுவே ஒரு பெரிய வெற்றி தானே. ஓ சரி, அப்படி ஒரு வேட்பாளர் ஒரு வேட்பாளரே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிப்பாட்டிருக்காங்கல்ல. ஆமா, மற்ற வேட்பாளரை தாண்டி அக்கா காளியமாத்தி அதே இடத்துல நிப்பாட்டி இருக்கலாம். ஆமா, இப்போ வந்து ஸ்ட்ராங்கான வேட்பாளரை நாம் தமிழர் நிப்பாட்டி இருக்கு. ஆனா கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 36,000 வந்து அந்த 2 வருஷத்துல வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தாக்குல இந்த தொகுதியினுடைய ஆவரேஜ் இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில இருந்து யார் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 2 தடவை தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, கூட்டணி ஜெயிச்சிருக்கு. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்றத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு. அப்போ அந்த காங்கிரஸ், திமுக, விசிக்கு அதுக்கான ஓட்டா தான், கம்யூனிஸ்டுக்கான ஓட்டா தான் அதுக்கெல்லாம் இருக்குது, இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டா தான் மொத்த ஏரியாவும் இருக்குது. அந்த மொத்த ஓட்டையும் சாலிடாக அறுவடை பண்ணுறது இப்போ இருக்கிற திமுக தான் இருக்குது. அப்போ இந்த முறையும் திமுகவுக்கான ஓட்டு அதில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன முறை 6 லட்சம் ஓட்டம் இருக்காங்க. 6 லட்சம் ஓட்டை பீட் பண்ணி திரும்பி நாம் தமிழர் மேலே வந்துருமாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம வந்து 1.5 லட்சம் ஓட்டில் இருக்கோம், திமுக ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 6 லட்சம் எங்கே, நம்ம 41,000 எங்கே, இப்போ 41,000 ஒரு 77,000 வந்திருக்கும். அப்போ அந்த 1 லட்சத்துக்கும் கீழே இருக்கிற நம்ம எப்படி அவங்கள வின் பண்ண முடியுங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம வைக்க வேண்டியிருக்கு இல்லையா? இல்லை சரி, இல்லை அதுக்கு சொல்ல வரேன், மக்கள்கிட்ட வந்து இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இல்லை அது கரெக்டு தான். ஆனால் நம்மளுடைய வேட்பாளரை பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் உங்களுக்கு புரியுது. உங்களுக்கு மற்ற வேட்பாளர்கள் இப்போ சுதா அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியை நம்பி நிற்கிறாங்க, அது உண்மைதான், கட்சியை நம்பி நிற்கிறாங்க. திமுக கூட்டணி நம்ம மோடிக்கு எதிராக இங்கே ஒரு பரப்புரை பண்ணால் இங்கே ஓட்டு போட்டுருவாங்க, எங்கள் ஜாதகத்தில் வேற சொல்லிட்டாங்க. அவங்க ஜாதகத்தில் அது வேற சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலமான ஜோதிடர் வேற அந்த வேட்பாளர் சுதா அவர்களுடைய சாதகத்தை கணிச்சு போட்டிருக்காப்புல. அவங்க இந்த முறை வெற்றி பெற்றால் அவங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா வந்து இவங்களுடைய லைஃபை வச்சு நம்ம அந்த ஜோதிடத்தோட உண்மை நமக்கு தெரிஞ்சு அந்த ஜோதிடக்கார உண்மையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்க வெற்றி பெற்று வந்தாங்கன்னா அடுத்த முறை இவர்களை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இவர்களுடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பாப்போம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்பு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஜோதியக்காரர் உண்மையை தான் சொல்றாங்க, கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்போ வந்து இப்போ நடக்கக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பொதுவாக ஒரு எதிர்ப்பு இருக்குங்க. உண்மையை சொன்னோம்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஜீன்லேயே ஒரு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சி பண்ணலை, பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் பிஜேபி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் பாமர மக்கள்கிட்ட கூட இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கிறப்ப அந்த தேர்தலப்போ இந்த திமுக பிஜேபிக்கு மாற்றாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக இருக்கட்டும், அவங்களுக்கு ஓட்டை போட்டால் கொஞ்சம் வந்துருவான், ஓட்டை பிரிக்க வேண்டிய நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த முறை நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே இப்போ பெரிய இடங்கள்ல இப்போ நம்ம சில இடங்கள் நம்ம டீக்கெல்லாம் பேசுகிறாங்க, இன்னைக்கு கூட நம்ம தெரிஞ்ச ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நீங்கள் ஏதோ ஓட்டை பிரிப்பீங்க ஒரு 1.5 லட்சம் ஓட்டுக்கிட்டு வாங்கிருங்க இப்போ எல்லா தொகுதிக்கும் சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மக்கள்கிட்ட நம்பிக்கை வருது. பொதுவான மக்கள் நம்ம ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டவங்க தோத்துருவாங்க பயத்தில் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஜெயிக்கிற பக்கம் நம்ம போட்டுருவோம், நம்ம ஓட்டு வீணா கூட நினைக்கிறாங்க. இது நம்ம நம்பிக்கை இந்த தேர்தலில் கொடுப்போம் தெரியுமா? அந்த 24 தேர்தல் நம்பிக்கை கொடுக்கும்போது இது வந்து நம்ம இன்னைக்கு பண்ணுறது அறுவடை விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய அறுவடையாக எப்போ வரும்னா மக்கள் நம்ம பொதுமக்களாக இருப்பாங்க. 35-40% வந்து பொதுமக்கள் தான் ஒரு தேர்தலில் நியமனம் பண்ணுறாங்க. பொதுவாக எல்லா தேர்தலும் ஒரு 100%-லேருந்து 10% ஓட்டு போட வரவே மாட்டான். ஒரு 25% பேர் கட்சிக்காரனாக இருப்பான். ஒரு நாம் தமிழாக இருப்பான், வந்து காங்கிரஸாக இருப்பாங்க, ஒருத்தங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஏதோ ஒரு கட்சியில் இருப்பாங்க. மீதி இருக்கிற 55% பேர் 60% பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தலை முடிவு பண்ணக்கூடியவங்க கட்சியில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பெரிதளவில் கட்சி நாட்டங்கள் இருக்காது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா யார் ஜெயிப்பா ஒரு துட்டு கொடுக்க ஓட்டு போட சில கூட்டங்கள் ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போட அந்த கூட்டங்கள் தான் இந்த மாதிரி இவங்க நிறைய ஜெயிச்சுட்டாங்க. மாற்றி போடும் குத்து ஒரு நறுக்குன்னு குத்தி விட்டு போயிருந்தாங்க. இந்த குத்தை நம்ம அறுவடை பண்ணணும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட நம்ம வேட்பாளர் நம்பி நம்ம களத்தில் நிற்கிறோம், கட்சி நம்பி களத்தில் நிற்கணும், கொள்கை நம்பி நிற்கிறோம். இப்போ இவங்களை சுதாக்கு பார்த்துக்கிட்டீங்க, சுதாக்கு அவளுக்கு என்ன பிளஸ்? திமுக நிக்கி நீங்க சும்மா 6 எம்எல்ஏ கையில நிக்கி அது ஜோசியக்காரர் வர சொல்லிட்டாரு. தொடர்ந்து இவங்க இந்த கூட்டணி தான் ரொம்ப வருஷமா மயிலாடுதுறையை கைப்பற்றி. அப்புறம் அந்த பக்கம் சங்கி கட்சி எடுத்தீங்கன்னா அது பக்கம் சாதிய பின்புலத்து பாமக கட்சி இருக்கு, மத பின்புலம் இருக்கக்கூடிய இந்த கட்சி இருக்கு, யாரு நம்ம பிஜேபி சங்கி கட்சி இருக்கு. அப்ப அவங்க அதை நம்பி நிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம சின்னமே நம்ம கொடுக்கலாம். நேரத்துல எல்லாருக்கும் தெரியும் அது நம்ம எண்ணத்தை நம்பி நின்னோம். சொல்ல போனா உண்மைதானே, சின்னத்தை எண்ணத்தை நம்பி நின்னோம். அப்ப நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே நமக்கு வந்து வெற்றியை தாண்டி நமக்கு நம்பிக்கை மக்கள் கிட்ட கொடுக்குறோம். அப்படி சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு வந்து மக்கள் வந்து நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொட்டி தீத்துருவாங்க. நமக்கு வந்து நம்ம எதிர்பாராத வெற்றி மக்கள் கொடுப்பாங்க. அப்ப நம்ம மக்கள் கிட்ட நம்ம வந்து உண்மையை வந்து நாங்க பாருங்க தொடர்ச்சியா நிக்கிறாங்க. நீங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம உங்ககிட்ட நம்ம கிட்ட எல்லாருமே சொல்றது ஏதாவது ஒரு கூட்டணியில சீமான் கட்சி போயிட்டு அவர் தான்ப்பா ஜெயிப்பாரு. நிமில்ல சீமான் போக்குற கூட்டணி ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு பேசுறாங்க. நம்ம பாக்குறோம்ல, யதார்த்தம் பேசுறோம்ல. அப்ப இந்த எலெக்ஷன்ல
வாங்கக்கூடிய வாக்குமே அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்னுடைய மனக்கணிப்பு அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் நாளை நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஓட்டுகள் வந்துருக்கு. ஆமாம், இந்த நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பாதி ரிசல்ட் வந்துருக்கோம். நாங்கள் வந்து விடுறதுல உங்களை இல்லை, காலையில் 8 மணிக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பூட்டை போட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கேமரா ஆன் பண்ணி உட்காந்துருப்போம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. விடியாமல் நீங்கள் வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போகலையோ நீங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இதுக்காவது நாளைக்கு நம்ம சேனலோட என்ன சொல்ல லைவ் அப்டேட்ஸ் எந்தெந்த தொகுதிகள் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி டக்குன்னு லைவாக எந்தெந்த ஏரியாக்களில் எவ்வளோ ஓட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். காத்துருங்க, ரிசல்ட்ஸ் லைவ் அப்டேட்டில் கொண்டு வந்துடுறோம். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக அந்த தொகுதி எவ்வளோ ஓட்டு வாங்குங்கிறத ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்லிடலாமா? இல்லை, அது வெற்றி தாங்க. வெற்றி நமக்கு நம்ம மக்கள்கிட்ட இப்போ வெற்றி பெறோம்ல, அதை தாண்டி என்ன இருக்குது? அப்படி வெற்றி, அதாவது இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க நம்ம அக்கால் காளியம்மாள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் தாண்டி புதிய சப்ஸ்கிரைப் நண்பர்கள் வந்தீங்கன்னாக்கா நான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், நன்றி. நன்றி. புரோக்கர் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க, விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, குயிக்காக சேல் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.